பாத்தியா? குப்பை கிடக்கு, உப்பி போயிருக்கு, நாத்த வர தாங்க முடியல. ஐயோ, ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. போயிடுச்சு ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தானே போயிடுச்சு. இந்தாடியா இந்த பாருங்களே. ஒண்ணு இருந்தது போயிடுச்சு. சரி சரி சரி, உடுகளவே ஆனதாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி, அழுவாத. ஒண்ணு இருந்தது இப்படி போயிடுச்சு. ஆண்டாண்டு தூரம் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி சரி, பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கைது பண்ணணும். அதான்டா, இந்த மாதிரி நேரத்தில் தாண்டா தலையாரியோட அருமை உங்களுக்கு தெரியும். இந்தப்பா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்சோல் எடுத்து வைங்க, பாடி கொண்டு வந்து வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிறேன். எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை துவைச்சு காய போட்டிருந்தேன். காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா பண்ணுவேன்? இந்த பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாட்டம் குடிச்ச பாடி போனா 1.25 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டேன். இனிமே அழுத மூஞ்சில கால வச்சு தூக்கிட்டு போங்க. அவள வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்ப்பான நல்லதுன்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டான விளைச்சாமி. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். வேண்டானே வேண்டானே.